காரியத்தை யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னோடு ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதற்கு பிற்பாடு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், எது அவர் வாயை விட்டு நீங்க கூடாது என்று சொன்னார். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணக்கூடாது, வாயை விட்டு நீங்காது. எத்தனை பேரு கடந்த வாரத்தில் அந்த வார்த்தை கேட்டு போயிட்டு, ஆண்டவரே இந்த நியாயப்பிரமாணம் என்னை விட்டு நீங்க கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையா வேதத்தை படிச்சீங்க. அல்லேலூயா. பலன் காத்து போயிட்ட பிறகு அதுக்கு ஒண்ணுமே. அல்லேலூயா. அது ஊதி பெருசா இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்மளும் அப்படிதான். அல்லேலூயா. அந்த காற்று அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் பார்க்கறதுக்கு எப்படிதான் இருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கிறேன். மற்றவங்களுக்காக நல்லா ட்ரெஸ் பண்றீங்க, நல்லா அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பூச்சி எல்லாம் பெருமை பேசலாம். ஆனா உள்ளே இருக்கிற அந்த காரியம், அந்த அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் போச்சுன்னு வச்சுங்களேன், உன் அழகை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எல்லாருடைய கண்களுக்கு எப்படிதான் இருப்போம், காத்து போன பலூன் விட்டுருங்க, அதுக்கு கூட பலூன் தான் பேரு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னன்னு கூடுவாங்க, நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடி ஒருவேளை நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கும் போது, இல்ல அவர் கொடுத்த ஜீவ சுவாசம் இருக்கும் போது எனக்கு ஜெயம் என்ற ஒரு பேர் இருக்குது. ஒருத்தர் வந்து ஜெயம் அப்பா எல்லாம், ஒருத்தர் அண்ணன் எல்லாம், ஒருத்தர் மாமா எல்லாம், ஏதோ ஒன்று சம்திங் ஓகே. ஆனால் இந்த ஜீவ சுவாசம் எடுக்கப்பட்ட பிற்பாடு எந்த மனிதனா இருந்தாலும் சொல்ற ஒரே ஒரு காரியம், அது ஒரு பிணம். அல்லேலூயா. இல்ல ஒரு பாடி, அவ்வளவுதான். இப்ப என்னுடைய பேர் என்னாச்சு, ஆனா நான் ஊதுற பலன் கூட ஊதும் போது அது பலன் தான், காத்து இல்லைனாலும். நல்லா புரிஞ்சுங்க, மனிதன் கையால் செய்த அந்த பொருளுக்கு இருக்கிற கணம் கூட உனக்கும் எனக்கும் இல்லை. அப்படியாப்பட்ட நாட்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுத்த ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்ட நான் அவருக்கு கனமுள்ள பாத்திரமாய், ஒருவேளை அவரை கனம் பண்ணுகின்ற பாத்திரமாய் நான் வாழ்கின்றேனா? எத்தனை பேர் வேதத்தை போன வாரத்துல படிச்சீங்க, ஒரு அதிகாரமாச்சு படிச்சீங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்வோம். ஒருவேளை சபை எப்படி இருக்கிறதுன்ற ஒரு காரியம் என்ன, நான் இங்க யாரை பார்க்க வரதுதான் ரொம்ப முக்கியம். ஓலை குடிசையிலே அமர்ந்திருந்து வார்த்தை கேட்கின்றவர்கள் கூட எத்தனையா இருக்கிறார்கள், அத்தனை எச்சரிக்கையோடு தேவனுக்கு பயந்து நடுக்குகின்றவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல சென்னை பட்டணத்திலே மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக உயர்ந்த இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கும் போது நம்முடைய காரியம் எப்படிதான் இருக்கிறது, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதோ வரப்படுது. நானும் பெயர் கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகின்றேன், பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் தேவனை நேசிக்க விரும்புகின்றீர்கள்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்ப, ஆண்டவரே உண்மையே சார்ந்து உம்மோடு கூட இருக்கிற ஆயத்த ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க போன வாரத்துல, அந்த வார்த்தையை வாயை விட்டு நீங்க கூடாது, எப்படியாவது எடுத்து ஒரு அதிகாரமாச்சும் ஒரு நாளைக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒருவேளை கடைசி காலத்துல பஞ்சம் வரப்போகின்றது, வேத வார்த்தை கிடைக்காத நாட்கள் வரப்போகின்றது. அப்ப எங்க போய் தேடுவீங்க? சபை நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி சபை நடக்காது. எந்த இடத்துலயும் வார்த்தைக்காக அல்லாடுவோம், தேடுவோம், அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு உங்க இருதயத்துல இந்த பொக்கிஷம் இல்லாவிட்டால் நாளைக்கு எப்படி பிறருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க? உன்னை பாக்குறவங்க சொல்லுவாங்க, கேள்வி பண்ணிட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்துவங்களா, நீங்க எல்லாம் பைபிளை தூக்கின்னு போனீங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க, துதிச்சீங்க, ஆராதிச்சீங்க, தேவனை மகிமைப்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை, தேவ வார்த்தையை கேட்டா என்ன பண்றீங்க? அல்லேலூயா. என்ன பண்றோம் தெரியல. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையின் ஜீவியம் இருக்கிறது, மற்றதுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நான் ஏன் என் வேத புத்தகத்துக்கு கொடுப்பதில்லை, என்னை ஏன் நேசிக்கின்ற என் தேவனுக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேன். அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவை அழைத்த போது, எப்பா எந்த காரியம் முக்கியத்துவம் என்பதை அழகாய் அவனுக்கு விளக்கி காண்பித்து கொடுக்கின்றார். எது உன்னை விட்டு நீங்கலாம், எது உன்னை விட்டு கடந்து போலாம். ஒருவேளை இம்மட்டும் நம்பி வந்த மோசே உன்னை விட்டு என்ன பண்ணலாம், உன்னை மோசம் போக்கி விட்டு ஓடிடலாம். யார் என்ன பண்ணிட்டாரு? மோசேவும் மோசம் போக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, என் காரியம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இம்மட்டும் அவரதான் நம்பிக்கை இருந்தான். மோசையை பார்த்து அவர் நல்ல மாடு வரைச்சு, அவர் நல்லா துதிக்கிறார், ஆராதிக்கிறார், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. எத்தனையோ முறைகளிடத்துல வேதத்தை வாசிக்க சொல்லி அது எல்லாம் சொல்லலாம். இப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு, நம்ம கூட சில நேரத்துல இவங்களை நம்புவோம், அவங்கள நம்புவோம், அவங்கள நம்புவோம்.
கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த தேசத்துல சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நிறைய வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எப்படியாவது என்ன பண்ணா படிச்சுட்டு எல்லாம் படிக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சாஃப்ட்வேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சுட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர் கம்பெனி தான். நான் வந்து 24 hours டியூட்டி செய்கிறேன். அதே சாஃப்ட்வேர் கம்பெனியில் 24 hours டியூட்டி செய்கிறேன். காலங்கள் மாறினது, எல்லாம் தலைகீழாக ஆனது. எத்தனை பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியை நம்பி இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் பெரிய பாதகம் வந்தது. எல்லா கம்பெனிக்காரனா இங்கேருந்து போயிட்டான். அல்லேலூயா. இப்ப நம்ம வேலை செய்த நிறுத்தமா எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி காரை வாங்கினாங்க, வீட்டை வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க. இப்ப அவன் ஓடிட்டான், அவனை செட்டில்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இப்போ நம்மால் முடிக்கிறான். அடுத்த காரியத்தை நாம் என்ன செய்வது? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத மனுஷனை நம்புவதை காட்டிலும் நிரந்தரமாய் என்னோடு கூட இருக்க போகின்ற என் இயேசுவானவரை நம்புவது எத்தனை மேன்மை அல்லவா? அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை உன்னை எல்லா நேரத்திலும் நடத்தும். அதனால்தான் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய கோலம் சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்களுடைய தடியை நான் புனையை தேற்றும். எதுதான் தேற்றும்? அவர் தான் என்ன தேற்றுவாரே தவிர நான் நினைக்கிற எந்த மனுஷனும் தேட்ட மாட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எந்த மனுஷனும் என்ன பண்ண மாட்டான், என்னை தேற்ற மாட்டான். தேற்றுகின்றவர் அவர் மட்டும்தான். நான் அந்த தம்பி பாட்டு பாடும்போது சகையை பத்தி யோசனை பண்ணி கொண்டே இருந்தேன். அவன் குள்ளமான மனுஷன். இப்ப அவனை சுத்தி வட்டிக்கு உள்ள பட்டினால ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கலாம். ஆனா எந்த மனுஷனும் போயிட்டு அவன் பாவத்தை அவன் இடத்துல என்ன பண்ணிருக்க முடியாது. நீ பாவம் பண்றடா, நீ வட்டுக்குறடா, அநியாயமா சம்பாதிக்கிறடா, இந்த காரியம்லாம் உன்னை பாவத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. அவன் மன மாறுதலுக்கு ஒருத்தனும் பேசவே இல்லை. எல்லாம் கூட இருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சகேயுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நாள் தேவன் அவர் வீதி வழியாய் வருகின்றார். அவர் பார்க்கறதுக்கு எப்படியோ அவருக்கு ஆசை வந்துருச்சு. யார் இந்த இயேசுவானவர்? இவர் எப்படியாப்பட்டவரும், இவர் எப்படியாவது பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எப்படியோ ஓடுறாரு. ஜனம் மிகுதியா இருக்கிறது. இயேசுவானவரை பார்த்தா அவர் சுத்தி திரளான கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில இயேசு எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஆனா எப்படியாவது பார்த்துனான். இப்ப கூட இருந்தோம் ஒருத்தனையும் காணும். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க வட்டி வசூலிக்க அவரோடு கூட இருந்திருக்கலாம். ஒருத்தரும் இல்ல. இப்போ அவர் பண்றாரு. ஒருவேளை யாராவது ஒருத்தர் இருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம், அவன் மேல தோல் மேல ஏறி உட்கார்ந்தாச்சு பார்த்திருக்கலாம். இப்ப யாருமே என்ன பண்றாங்க, இங்க இல்லாதபடிக்கு எல்லாம் ஓடி போயிட்டான். நம்ம நிறைய பொருதான். ஒருவேளை யாரையும் நம்பி இருக்காதீங்க, எல்லாம் ஓடுவான். அல்லேலூயா. இப்ப சொந்த முயற்சி கொண்டு அவர் போய் காட்டத்தி மரத்துல ஏறாரு. அந்த மரத்தை ஏற்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப பெரிய மரமா இருக்கும். அது இல்லாம அது கொஞ்சம் வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்படியாவது ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்த்து விடலாம் என்று ஏறி சரீரத்தில் கொஞ்சம் கிழித்து கொண்டு எப்படியோ ஏறி அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இயேசு எப்படி பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவர் ஒருவரால் மட்டும்தான் இவரை மாற முடியும். அவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். நீ எத்தனை காரியங்களை கொண்டு உலக சிநேகத்தை வைத்தாலும் அது உன்னை மாற்றப் போவது இல்லை. எதுதான் இந்த மாற்றம்? அல்லேலூயா. தேவ வார்த்தை அல்லாமல் ஒரு காரியமும் என் வாழ்க்கையில நீ மாற்றவே மாற்றாதே. அல்லேலூயா. இப்போ தேவ வார்த்தை அங்க சகை ஊருக்கிட்ட வந்தோம். இயேசுவானவர் அவர் கடந்து போயிருந்தா சகையை குறித்து நீங்கள் என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும் தாஸ்புர பகுதியில. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியும். யாருக்கிட்ட பேசணும்னு தெரியும். கரெக்டா பேசுவாரு. கரெக்டா வந்துட்டாரு. வந்து அந்த காட்டத்தி மரத்தை தாண்டல, மரத்துக்கிட்டே நின்றாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஆண்டவரும் பக்கத்துல தான் நிக்கிறாரு தெரியாம நீதான் எங்கேயோ கிடைக்க பார்த்து கொண்டு இருக்கிற. இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அவர் என்னதான் பார்க்கிறாரு, ஏன் கூட தான் பேசுறாரு நினைச்சிருந்தா வேத வார்த்தைகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துட்டு யாரோ இவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ, அழகான தேவனோ, இயேசுவான தேவனோ, யாரோ
என் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் செய்யற அக்கிரமத்தை மன்னிக்கிறவரும் அவர் மட்டும்தான். அதை நான் புரிஞ்சு கொண்டாதான் இந்த வேத புத்தகத்துக்குள்ள மகத்துவத்தை எனக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த வேதமும் எனக்கு தெரிய போறது இல்ல, வேத புத்தகத்தின் மகத்துவம் எனக்கு தெரிய போறது இல்ல. அங்கே அதனால்தான் ஆண்டவர் யோசுவாவை அழைத்த போது அவர் சொன்ன வார்த்தைகள் அழகா எடுத்து வாசிப்போம். 1வது அதிகாரத்தில், யோசுவாக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி உள்ளவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை என்ன தியானித்துக் கொண்டே. அர்த்தம் கண்டுபிடிக்கணும், 1000 அர்த்தங்களை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்போம். நம்ம ஒரே வார்த்தைக்கு 1000 கோணத்தை பார்க்கிற ஒரே ஆள் யாருன்னா பக்கத்துல இருந்து சொன்ன நீங்க தான். ஒரு வார்த்தையை சொன்னா 1000 கோணங்களை பார்ப்போம். அதுக்கு வேற இல்லாத டெனாமினேஷன் தான் கொடுப்போம். இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்லுகிற வேத புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இரு. நான் இப்ப கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பார்த்தேன். நீங்க இதெல்லாம் என்ன புரியுதா, நீங்க படமா பாக்குறீங்களா? பாக்குறேன். ஹல்லேலூயா. 90 minutes எவன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் நடிச்சிருந்தாரு. ஒரு ஊழியக்காரர் அவர் சொந்த சாட்சி 90 minutes எவன் சொல்லிட்டு ஒரு படம் போட்டுக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்கு சித்தம்னா அதை நிச்சயமா பாருங்க போயிட்டு. அவருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்கிறது. அந்த விபத்துல என்ன ஆயிடுறாரு, அவரு இறந்து போயிடுறாரு. இறந்து போய் பரலோகத்துல 90 நிமிஷங்கள் பரலோகத்துல போய் அவர் தரிசித்து வருகின்ற காரியத்தை மட்டும்தான் காட்டினாங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த 90 நிமிஷத்துக்கு, அந்த 90 நிமிஷம் அவர் பரலோகத்துல இருக்கும்போது நடந்த காரியத்தை முதல் பகுதியில காட்டல. அவர் பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் வந்து ரொம்ப அழுத்து ஜெபிக்கிறார். செத்து போயிட்டாருன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் பக்கத்துல இருந்து அழுத்து ஜெபிக்கும் போது அவர் உயிரோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த ஊழியக்காரர்கள் காலும் கையும் முறிந்து போகிறது. அவர் கிட்டத்தட்ட 45 நாட்கள் மருத்துவமனையில இருக்கிறார். அவருடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டாரு? அவர் மனைவிடத்துல பேச மாட்டாரு, பிள்ளைகிடத்துல பேச மாட்டாரு, ஒரு நர்ஸுக்கு டாக்டருக்கு யாருக்கையும் பேச மாட்டாரு. ஏன் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் சுகமான பிற்பாடு அவர் அந்த காரியத்தை சொல்லுகின்றார். ஆண்டவரே, என்னை ஏன் பரலோகத்திலிருந்து கீழே அனுப்பிச்சிட்டீங்க ஆண்டவரே? நான் அங்கே இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் அல்லவா? ஒருவேளை அங்கே இருந்திருந்தால் நான் சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பேன் அல்லவா? மறுபடியும் ஏன் இந்த பூமிக்கு அணைப்பு விட்டீர்கள் என்று அவர் சிந்தனையில் மறுபடியும் இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தபடியால் அவருக்கு யாரையும் பார்க்காதபடிக்கு, யாரிடத்திலும் பேசாதபடிக்கு அந்த நாட்களை எல்லாம் கடத்தி வந்ததை பிற்நாட்களிலே சொல்லுகின்றார். அவர் மேலே பார்த்தாராம். 19 வயது நிரம்பிய ஒரு சகோதரன் மரித்து போனான். அவருக்கு கிறிஸ்துவுக்குள் இருந்து மரித்து போனான்.
அவர் பார்த்தபோது அந்த சகோதரன் அங்க இருந்தானா, ஆண்டவரே இவ்வளவு அழகான பரலோகத்தில் நீ இருப்பதற்காக தான் இந்த மனுஷனை எடுத்துக்கொண்ட. பூமியில இருந்து நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு வேலை ஏன் இங்க இவ்வளவு சீக்கிரம் இவரை எடுத்துக்கொண்ட, இங்க வந்து பார்த்த பிறகுதான் அது தன்மை தெரியுது, அது எத்தனை மகிமை நிறைந்த இடம் என்று. அல்லேலூயா. ஒருவேளை இங்க வாழ்வதற்காக நாம் பிரயாசப்பட்டு இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வரவில்லை. இங்க 70 பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் வாழ்வோம், அதுவும் சஞ்சலத்தோடு துக்கத்தோடு கூட தான் வாழ்க்கை. அங்க நீ நான் அறியாத ஒரு பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னோட எதிர்பார்க்காத ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அங்கே போகத்தக்கதாக எல்லாருடைய இருதயமும் திருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம பிரயாசப்படுவது காலையில துதிச்சும் திரும்ப துதிக்கிற காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது தேவ ராஜ்யத்தில் போகத்தக்கதாக அந்த ஒரு வார்த்தையின் இருதயத்தை மாற்றி விடாதோ, அதை என்னை பாவத்திலிருந்து திருத்தி விடாதோ, பரிசுத்தப்படுத்தி விடாதோ, தேவனுக்கு பிரியமான மகளாய் என்னை மாற்றி விடாதோ என்பதற்காகத்தான். எதற்காக? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அது என்னை மாற்றத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரயாசம். அந்த மனுஷன் நல்லா புரிஞ்சுங்க. 90 நிமிஷத்துல அவர் பார்த்த காரியத்தை சொல்றாரு, இயேசு வானவரை பார்க்கவில்லை, ஆனால் பெரிய ஒரு ஒளியை பார்த்து விட்டாராம். அந்த அவர் சொல்லுவார், அந்த காரியத்துல சொல்லுவாரு, என் கையை பிடிச்சு நீங்க ஜெபிச்சீங்க. அவன் உடனே சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் அவன் கையை பிடிக்கவே இல்லை. ஒருவேளை வேறு யாராவது இயேசு வானவரை பிடித்தாரோ. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எது ஒன்று முக்கிய நிச்சயமா இருக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போவது நிச்சயமா இருக்கணும். மணிக்கணக்கா வேத வார்த்தைகளை கேட்க வருகின்றது நல்லது. ஆனால் கேட்கின்ற வார்த்தைகளை உங்கள் இருதயம் என்ற அந்த பொக்கிஷத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளாவிட்டால் நீங்க எங்க வந்து எத்தனை ஆண்டுகள் அமர்ந்தாலும் பிரயோஜனமே இல்லை. போன வாரம் சொன்ன காரியமே இந்த வாரம் என் இருதயத்தில் இல்லைன்னா எப்படி அப்ப பரலோக ராஜ்யத்துல நீ நான் கடந்து போவீர்கள் என்ற நிச்சயம் இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தா யாருன்னா சொன்னாங்க பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு. அல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா பரலோகம் வேலைன்னு யார் சொன்னது? யாரா சொன்னாங்கன்னா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றேன், அவர் போய் பேசுகிறார். சர்ச்சைக்கு போனா பரலோகம் போயில நினைக்காதீங்க. அவனுடைய செய்கை உண்டு. தேவன் நியாயத்திற்குள்ளே நிற்க வைக்கின்றார். இடையில என்ன பண்றாரு, உன்னை நிற்க வைத்து நீ எத்தனையாய் நியாயம் செய்து எத்தனை கணத்தோடு கூட இங்கு வாழ்ந்தார், எத்தனையாய் உன்னுடைய ஜீவிய காலத்திலெல்லாம் நன்மை செய்கின்றவராய் சுற்றித்திருந்தார், தேவனுக்கு பிரியமாய் நடந்தார், ஜெபித்தாய், துதித்தாய், ஆராதித்தாய், தேவ சமூகத்திற்கு கடந்து செல்வதை ஒரு நாள் நிறுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் நீ ரட்சித்த நாட்கள் என்று தொடர்ந்து உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஒரு காரியம் மறந்துடுவோம். 5 சப்ஜெக்ட் கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல. இப்போ 6 தமிழ் 1 தமிழ் 2 அது எனக்கு தெரியல. அப்போ அந்த 5 சப்ஜெக்டையும் நான் படிச்சு 5 சப்ஜெக்ட்லயும் நான் என்ன பண்ணணும், பாஸ் ஆகணும். அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்ல முடியும். நான் நினைக்கிறேன் ஆலயத்துக்கு மட்டும் போயிட்டா அல்லேலூயா. அப்ப மத்த 4 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்கப்பா? 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களா? அல்லேலூயா. ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடுவீங்களா? போக முடியாது. அதுபோல இங்க நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவனை நான் திருப்திப்படுத்தத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்கணும். என் நடக்க, பேச்சு, செயல் நான் தேவனுக்கு இருக்கின்ற சாட்சி. நாம இங்க ஜெபிக்கும் போது கீழே இருந்து நம்மளை குறிச்சு என்ன சாட்சி கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிறீங்களா? என்னைக்காவது யோசனை பண்ணிக்கிறீங்களா? ஐயோ நான் செய்யறதெல்லாம் ஆக்கிறோம், பண்ணதெல்லாம் பாவம், தேவசம் இருந்த ஆண்டவரே என் பாவத்தை பண்ணீங்க, இவங்க பாவத்தை பண்ணீங்க, அவங்க பாவத்தை பண்ணீங்க. முதல்ல நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குதா? நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மன்னமா வாழ்க்கை வாழறோமா? நம்ம செய்கை சுத்தமா இருக்குதா? தேவனுக்கு பிரியமா நடக்கிறோமா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் சொன்னா நிறைய பேர் சபைக்கு வர மாட்டாங்க, வர தேவையில்லை. அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கிற ஒரு ஆட்டுக்குட்டி போதும், அதை கூட நான் பரலோகத்துக்கு போயிடுறேன். அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி போதும், அதை கொண்டு பரலோகத்துக்கு போனா பரலோகத்துல திராட்சை எனக்காக காத்திருப்பாரு. சொல்ல ஆண்டவரே இந்த ஒரு ஆட்டுக்குட்டி எல்லா இந்த சத்தத்திற்கும் செவி கொடுத்து உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆயத்தமாக இருந்த ஆண்டவரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் இப்போ அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை, ஆண்டவரே அதனால தான் நெல்சன் பாஸ்டர் கூட்டு போயிட்டீங்களோ? அந்த அழகு நிறைந்த ஒரு இடத்த அவங்க பார்க்கும் போது எனக்குள்ள என்ன ஆண்டவர் இந்த பூமியெல்லாம் நம்ம ஆளுநர் தான் சாதிக்க போறோம், அங்க கடந்து சென்று விடலாமே. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்கிற
எல்லாம் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த காரியத்தை பார்த்துட்டு ஆண்டவரே மரணம் ஒண்ணும் கிடையாது, இங்க வாழற வாழ்க்கையே வேஸ்ட் தான் ஆண்டவரே. அங்க போவதற்காக நான் எந்தெந்த காரியத்துல பாஸ் பண்ணணுமோ, ஒருவேளை அது தமிழ் பாடமா இருக்கலாம், ஆங்கில பாடமா இருக்கலாம், கணித பாடமா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், சமூக அறிவியல், ஏதோ ஒரு காரியம், எந்த காரியமோ, ஒருவேளை நான் ஜெபத்துல இருக்கலாம், துதியில இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், சபை கூடுதல்ல இருக்கலாம், இல்ல என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுல எந்த ஒரு காரியமோ, இதெல்லாம் நான் பாஸ் ஆகி அங்க போவதற்கான முயற்சி செய்யத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம பார்வையும் சிந்தையும் எண்ணமும் ஏக்கமும் பரலோகத்தை நோக்கி இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. எதுக்குன்னா என் பார்வை சிந்தை ஏக்கம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்குன்னா என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். என் ஜபத்தை கேட்கிறவங்க என்ன அறியாமலே நிச்சயமா இந்த அக்காவோடு கூட தேவ சமூகத்துக்கு போகணும், இந்த அண்ணனோடு கூட தேவ சமூகத்துக்கு போகணும், இந்த தம்பியோடு கூட இணைஞ்சு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் சத்தியத்தை எந்த அளவு மேய்ந்து கொள்கிறேன், எந்த அளவு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறேன். நல்ல நிலத்திலே மேய்ப்பதற்காக என் மேய்ப்பர் என்னை அழைத்து செல்கின்றார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நல்ல நீர் நிறையில கொண்டு என்னை போஷிக்கிறார். எத்தனை பேர் வீட்டுல பிரதர் 4 நாளுக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடு பிரதர், அதுல தண்ணி ஊத்தி வச்சனால கொஞ்சம் வாசனை வந்தது, அதனால அந்த தண்ணியை ஊத்திட்டு வேற தண்ணி ஊத்தி அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுவீங்க. அல்லேலூயா. வீட்டுல ஒருவேளை சாப்பாடு சூடா இல்லைன்னா கூட கர்த்தர் ஆளு நாம தான். ஏன் சாப்பாடை சூடா வைக்க முடியாதா? ஆனா நல்லா போஷிக்கிற ஆண்டவருக்கு எத்தனை உண்மையா நம்ம நடக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அப்பா சம்பாதிச்சு வச்சாரு, அம்மா சம்பாதிச்சுட்டாங்க, அப்பா அம்மாவை கொடுத்துதான் அந்த ஆண்டவர் தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தது யார் தான்? அந்த ஆண்டவர் தான். ருசிகரமா செய்யும்படியா அம்மாவுக்கு அந்த செஞ்சையை கொடுக்கல, நீ எப்படிப்பா நல்ல சாப்பாடு சாப்பிடுவ? எல்லாம் கொடுப்பது அவர் தான். ஆனா அவருக்கு பிரியமா என் வாழ்க்கை இருக்காரு. அல்லேலூயா. யோசுவாவை அழைத்து சொல்லுகின்றார். என்னன்ட்டு வாசிங்க 8வது வசனத்தை. இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாசிங்க. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும்? கேட்கறது கவனமா சொல்ல, செயல்பட கவனமா இருக்கணும். எத்தனை பேர் செயல்படுவதற்கு கவனமா இருக்கீங்க? அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற பொழுது கவனமா கேட்கிற பொழுது உட்கார்ந்து கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. அங்க அவருக்கு ஆண்டவர் தன்னுடைய பக்தனாகிய யோசுவா இடத்துல வந்து சொல்லுகின்றார். அப்பா என்ன பண்ண? ஆண்டவரே ஒரு மனுஷன் இடத்துல பேசும்போது என்னன்னு சொல்லுவாரு? இதை செய்ய கவனமாயிரு. நம்ம செய்யறோமா இல்ல கேட்கிறோமா? செயல்படுத்தணும் விரும்புறவன் காதை நல்லா வச்சு கேட்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு இந்த அளவுடா. ஏன்னா பாருங்க, அன்னைக்கு நோவா இடத்துல சொல்றாருப்பா, இந்த அளவுல பேடை கட்டணும், இந்த அடுக்குல 3 ரூம் இருக்கணும், கீழே ஒரு தலை இருக்கணும், மேல ஒரு தலை இருக்கணும், அதுக்கு மேல ஒரு தலை இருக்கணும், அது இத்தனை முழ நீளமா இருக்கணும், இத்தனை முழ அழகா அகலமா இருக்கணும், இத்தனையா உயரமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அவன் செய்யணும்னா அது என்ன பண்ணணும்? கவனமா கேட்கணும். சாதாரணமா கேட்கறதுல கேட்கறதுனா வேற விஷயம், கவனமா கேட்கறது வேற விஷயம். நீ கவனமா கேட்கணும். வேத வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நீ கவனமாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் செயல்பட முடியும். அதை அவன் கவனிச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். வசனம் சொல்கிறது என்ன என்று? இந்த நியாய பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இது எழுதி உள்ளவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. எப்படி இது உள்ளத்தெல்லாம் செய்யலாம் கவனமா. அப்ப கேட்கணும், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணும்னா இந்த வார்த்தைகளை செவியில போயிட்டு அதை என் சிந்தைக்குள்ள வந்து என் இருதயத்தை நிரப்பி என் இருதயத்தை நிரம்ப வாய் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு? ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு 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 என் இருதயம் நிரப்பிட்டு இருக்கு. நம்ம தான் இருதயத்துல வேற யாருக்கும் குத்தகை விட்டுறோமே. அல்லேலூயா. குடியிருந்த கோயில் பிரதர் இது, அதனால நாங்க என்ன பண்ணுவோம்? குத்தகை விட்டுருவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வாலிபத்துல 6 வருஷம் கொஞ்சம் பிரச்சனை வரும். என்னதுல வரும்?
ஆரம்பம் சொன்னது கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்க வைக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்றது உண்மை இல்லை. அல்லேலூயா. அது கலர் கலரா பறக்க வைக்கிறது அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கலாம் நினைக்காத, அது உண்மை இல்லை, அது மாயையே. அந்த மாயை என்ற வலையில விழுந்துட்டேன்னா மறுபடியும் எழுந்து வந்து ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சில நேரத்துல நீங்க சிலர்லாம் சொல்லுவீங்க, எங்க வீட்டம்மா போன வாரத்துல சொல்லிச்சு, எங்க வீட்டு நாய் பக்கத்துல உட்காந்துச்சு, உடனே அதுக்கு ஒருத்தர் சொல்லுவோமே, நாயோடு யாரும் உட்காருப்பா, அவர்களும் மாயையில விழுந்தவர். அல்லேலூயா. மாயையில விழுந்தபடினால அவர் எழுந்துக்க முடியாதபடிக்கு யாரோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதான் மாயையில விழுந்தா மனுஷனோடு கூட பேச மாட்டீங்க, மற்றவர்களோடு கூட பேசுவீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தைகள் கவனமா கேட்டீங்கன்னா ஆண்டவர் எதை சொல்றாரு, எதை சொல்றாரு, என்ன மறுபடியும் 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 இடத்துல சொல்றாரு. நான் செவி கொடுக்காமல் இருப்பேன், ஆனால் ஒருவேளை ஆண்டவர் மறுபடியும் யோவான் ஸ்நானகரை வர வச்சு பேசுவாரு. விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி விரியன் பாம்பு குட்டினா ஒரு விஷத்தோடு கூட இருக்கிறவங்க, விரியனா விஷம் நஞ்சி. அல்லேலூயா. விஷத்தோடு கூட இருக்கிற இனான்னு கூப்பிடுறாரு, ஆட்டுக்குட்டிங்களான்னு கூப்பிடல, பாம்பு. அல்லேலூயா. அப்ப பாத்துங்க நம்ம நிலம் எங்க இருக்கிறோம். பக்கத்துல கை கொடுத்துக்கணும், நீங்க ஆட்டுக்குட்டியா. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்ல விரும்பல, நல்லா புரியுங்க. இந்த வேத வார்த்தைகளை கேட்பது மட்டும் இதை கவனமாக கேட்டு உன் இருதயத்திலே காத்துக் கொள்வாயானால் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அதை அழைத்து சொல்லுவோம். சிலர் சொல்லலாம், பிரதர் பரலோகம் இருக்குது எங்களுக்கு தெரியல பிரதர், பரலோகத்தை குறித்து நாங்கள் நம்பவே இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரலோகம் இருப்பது உண்மை என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பரலோகம் இருக்கிறது உண்மை நான் சொல்லுவேன். நீங்க கேட்கலாம், நீங்க காட்ட சொன்னா நான் காட்டுறேன், பரலோகத்தை காட்ட சொன்னா காட்டுறேன், ஆனா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்தை நான் காட்டுறேன் இல்லைன்னு சொன்னா நான் காட்டுவதற்கு நான் ஆயத்தம். ஆனா நீங்களே எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், இதை காட்டுங்க, நான் அதை கண்டிப்பா காட்டுறேன். உங்க கண்கள் காண பரலோகத்தை இங்கிருந்தே பாருங்க. ஏன்னா இங்கிருந்தே தேவ மனுஷன் ஒரு நாள் பரலோகத்துக்கு நோக்கி பார்க்கிறான். அவன் பார்வைக்கு பரிசுத்த பிதாவின் பக்கத்திலே வலது பரிசுத்திலே இயேசுவானவர் எழுந்து நிற்பதை கண்டு இந்த காரியத்தை பார்ப்பதற்காக படைக்கிறாங்க. யாரையும் பார்த்துட்டானா, பிதாவையும் குமாரனையும் பார்க்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு தெரியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரலோகம் இருப்பது உண்மை. உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் அந்த இடத்துல போய் நிற்க போது, அங்கே நான் செய்த நன்மைகள், நான் கேட்ட சத்தியத்திற்கு புறம்பாய் நான் நடந்தேனா, சத்தியத்திற்கு உட்பட்டு நடந்தேனா என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். இப்ப வேத வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போறோம். தேவன் யோசுவாவை அழைத்து இது சொன்னது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றார். ஏன் இந்த காரியத்தை சொல்றார் என்பதை கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். எடுத்து வாசிப்போம். 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை என்னோடு கூட வாசிங்கள். அதிகாரமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போக முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கின்ற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் என்று யார் சொல்லுகிறார்கள்? யோசுவா சொல்ல. இல்ல கவனிங்க. அதான் கவனமா கேட்கணும், வார்த்தையே கவனமா கேட்கணும். நம்ம இங்க வந்து எதை கேட்கிறோம்? அல்லேலூயா. அதிபதிகள் போய் சொல்றாங்க. யார் சொல்றது? அதான் கவனமா கேளுங்க. இங்க வந்து நான் ஏதோ ஏனத்தானும் பைபிளை பிரிச்சு வச்சுட்டு யாரு பாக்குறாங்களோ தெரியாதபடிக்கு நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் எதை வாசிக்கிறது கேட்ட சொல்லுவோம். 10 வருஷமா சபைக்கு போகும்போது அல்லேலூயா நம்ம நினைப்போம் இது பழைய கிறிஸ்துவ போல இருக்கு, நம்மளுக்கு புது கிறிஸ்துவ கூட சேர்த்து கூட தெரியாது. எத்தனை வருஷமா சபைக்கு போறாங்க? 10 வருஷமா போன பிரதர்.
எத்தனை பேர் 10 வருஷமா போய் பைபிளை தரவா கத்துக்கொண்டீங்கன்னு கேட்டா இன்னும் நான் 0 மார்க் எழுதி 66 புத்தகத்துக்கு 0. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இதை கற்றுக்கொள்ளாவிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. இதை கற்றுக்கொள்ளாவிட்டா நியாயம் அநியாயம் எதுவும் தெரியாது, பாவம் எது பரிசுத்தம் எதுவும் தெரியாம போயிடும். நான் அசுத்தத்துல இருந்து கொண்டு அதையே பரிசுத்தம் 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 என்று நம்பி வாழ்ந்து நானும் மடிந்து மற்றவர்களையும் மடிவுக்குள்ளாக்கி எல்லாரையும் பாதாளத்துல இழுத்துன்னு போயிடுவேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிடுவேன்? பரலோகத்துக்கு கொண்டு மாட்டேன். எங்க கொண்டு போயிடுவேன்? பாதாளத்துக்கு கொண்டு. ஒருத்தனுக்கு பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். தன் ஆத்மா பார்த்து சொல்ற, ஆத்மாவே உனக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், நாளைக்காக சேர்த்து வைக்கிறேன், அதற்காக சேர்த்து வைக்கிறேன், இதுக்காக நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கே சொல்லிக்கிறான். அல்லேலூயா. அவன் பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். யாரு இருக்கிறது? ஆசிரியர் இருக்கிறான். அவனா இவன் தேவல இருந்து என்ன கீழே வச்சுனா எடுத்து சாப்பிடுவான். துக்கத்தோட வாழ்க்கை வாழறான். 2 பேருடைய வாழ்க்கை தேவன் அங்க காட்டுறாரு. ஒருத்தன் சந்தோஷமா வாழறான், ஒருத்தன் துக்கமா வாழறான். அவன் தேவல இருந்து எதனா ஒண்ணுதான் எதனா எடுத்து சாப்பிட முடியும். இவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இவனுக்கு ஃப்ரெண்டே நாய் தான். யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு ஃப்ரெண்டே யார் தான்? நாய் தான். அல்லேலூயா. இப்போ அவன் பருக்கல, அதுதான் நக்கி அவனை குணப்படுத்துது. நான் இருக்கிறப்பா மனுஷன் இல்லைனால நான் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு நன்றி மிகுந்த நாய் தான் சொல்லுது. நிறைய நேரத்துல நம்ம ஓடி ஓடி உழைச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாருக்கு உழைச்சோம் யாருக்கு உழைச்சோம் தெரியாத சில ஜனங்கள் இருப்பாங்க. அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ரோட்ல போசோ பிஸ்கட் வாங்கி போட்ட நாய் எங்கேயோ நம்மளை பார்த்துட்டு உடனே அது என்ன பண்ணணும், மாலை ஆட்டிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து நிற்கும் போது அன்னைக்கு கூட நம்மளுக்கு உணர்வு வராது. அவனுக்கு உழைச்சு கொட்டுற நம்ம பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு நாள் தான் பிஸ்கட் வாங்கி போட்டேன். இது என்னை கரெக்டாக ஞாபகம் வைத்துக் கொண்டு நான் வந்து அதனுடைய நன்றியை திரும்பி காண்பிக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? ஒருத்தன் நல்ல வசதியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பக்கத்துல சொல்லு, நம்மள மாதிரி போல இருக்கு, எதை பத்தியும் கவலை கிடையாது, எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. வரத்தை வர வச்சுன்னா அவரே சந்தோஷம், ஆத்மாவே சந்தோஷம். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, பி ஹாப்பி. அல்லேலூயா. அவருக்கு எல்லா நேரத்திலும் ஹாப்பி தான். அவருக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, குடும்பத்தை குறிச்சும் கவலை இல்லை, குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை குறிச்சும் கவலை இல்லை. இப்படியே வாழ்க்கை அப்படியே போகுது. 2 பேரும் செத்து போயிடறான். 2 பேரும் என்ன ஆகிறான்? ஒருத்தர் துக்கத்தோடு கூட இந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தானே, ஒரே போராட்டம் போது உழைச்சு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு தெரியல. 2 பேருமே கிறிஸ்தவங்க தான். 2 பேருமே யாருதான்? ஒரே சர்ச்சு பிரிவர் தான். ஒருத்தன் ஆபிரகாம் மடியில போய் படுத்து தூங்குறான். ஆபிரகாம் தடவை கொடுக்குறாரு, என்ன எடுப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறீங்க, நீங்க தடவை கொடுத்தா எனக்கு ஹாப்பியா இருக்குது, இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்துல இருக்கிறேன். இங்க சந்தோஷத்தை அனுபவிச்சா பத்தியா? எவன் எக்கடி கட்டு போனா இருக்குன்னா, ஏழையா இருந்தான்னா அவன் எப்படி இருந்தான்னா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னான் பாத்தியா? அவன் இப்ப எங்க இருக்கிறானா? நரகத்துல வெந்து கொண்டு இருக்கிறவன இப்போ ஆல்டர் கால் கொடுக்குறாரு. எப்பா எனக்கு கொஞ்சம் அமுச்சு விட்டீங்கன்னா நாங்க போய் என் சொந்தக்கார 5 பேர் இருக்கிறோம், அவங்ககிட்ட சொல்லுவேன், தப்புலாம் பண்ணாதீங்கடா, ஒரு அநியாயம் பண்ணாதீங்க, அக்கிரமம் பண்ணாதீங்க, உங்களுக்கு மட்டுமே சேர்த்து வைக்காதீங்கடா, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நரகத்துக்கு போயின்னு சொல்றேன். அதுக்கு ஒன்னே என்ன சொல்றாங்க, எப்பா அங்க இருக்கிற ஊழியக்காரனை சொல்லிட்டப்பா, நீ போய் என்னத்த சாதிக்க போற? இங்க எனக்கு வேதனை தாங்க முடியல, என் அண்ணன் தம்பிக்கு தப்பிச்சுக்கு சொல்ல போறேன். அங்க இருக்கிறவன் பேச்சை கேட்கணும்னா நீ போய் சொன்னாவா கேட்க போறாங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாரோ ஒரு ஊழியக்காரனை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை, நீ பாவத்துல இருக்கிறியோ, பரிசுத்த வாழ்க்கையை அப்பாற்பட்டு இருக்கிறியோ, ஒரு வேளை உன் சிந்தையெல்லாம் எந்த நேரமும் ஜாலியா இருக்குதோ, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துங்கிற ஒரு ஊழியக்காரனை கொண்டு சொல்லுவாரு. சொல்லும் போது நீ மனம் திரும்பாதபடிக்கு நான் கல்லு உனக்கு மாதிரி தான் இருப்பேன்னு இருந்தேன்னா பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அவர் பெரிய வசதிக்காரன் தரல, அவர் பக்கத்துல உனக்கும் இடம் இருக்குது. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலை இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கலாம்னா நம்ம எங்கதான் போயிடுவோம்? நல்லா புரிஞ்சுங்க. எதை குறிச்சு எத்தனை முறை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எத்தனை முறை பேசியிருப்பாரு, ஆனா அத்தனைக்கும் செவி கொடுக்காத சில மனிதர்களும் உண்டு. இங்க ஆண்டவர் அதனால்தான் எதை சொல்றாரு,
என்னப்பா சொல்றாரு? கவனமா கேட்டு கவனமா நடங்க. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்க. அங்க எல்லாம் போய் யார சொல்றாங்க? அந்த தேசத்துல இருக்கிற அதிபதிகள் போய் சொல்றாங்க, அப்பா நாளைக்கோ இன்னைக்கோ எப்பன்னு தெரியாது, ஆசரிப்பு பெட்டியை தூக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க? நடக்க போறாங்க. நீ எச்சரிக்கையா இருக்கணும். நீ தூங்கி இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? தூங்கி இருக்க கூடாது. ஏன்னா அவங்க போக சொல்ல உடனே என்ன பண்ண, டென்ட் எல்லாம் பிரிச்சு அவங்க கூட கிளம்பி போயிடணும். ஏன்னா தேவன் உங்களை நடத்த போறாரு. நீங்க நினைக்கலாம் அவர் அங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. இதே போலதான் தேவ வருகையும் இருக்கும். தேவ வருகை ஏன்னா அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, வாசிங்க சகோதரி. ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அதை சுமக்கிற லேவியனாகிய ஆசாரிகளை கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு, நல்லா புரிஞ்சுங்க, எப்ப வரப்படான்னு சொல்ல, நீ எப்ப வரலையா அப்ப போயிடணும். இப்ப எத்தனை பேருக்கு எப்ப வரப்போறான்னு தெரியும்? அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு, இங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் எப்ப வரப்போறாருன்னு சொல்லிட்டு? அவர் வரும்போது நான் போகணும். அதுதான் சொல்றாங்க, மறைமுகமா ரகசியமா மறைத்து வைத்து சில காரியங்களை சொல்லுகின்றாங்க. இதைதான் என்ன பண்ணணும், நீங்க தியானிக்கிற இரவும் பகலும் தியானிக்க சொல்றாங்க. எதுக்கு தியானிக்க சொல்றாங்க தெரியுங்களா? இதை நீங்கள நானும் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் வருவது ஒருத்தருக்கு தெரியாது, ஆசாரியம் வர போறது ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா அவன் வரும்போது நீ போகத்தக்கதாக ஆயத்தம் உள்ளவனா இது என்று வேத வார்த்தை அழகா சொல்லுகிறது யோசுவாவின் புத்தகத்துல. அதே போலதான் தேவனுடைய வருகையும் இருக்கும். அந்த நேரத்தில் நான் ஆயத்தமா இருக்க வேண்டுமானா இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதற்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக் கொண்டு பாவம் இல்லாதபடிக்கு என் தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க கூடுமானா நான் அவரோடு கூட கலந்து செல்வேன். ராஜா வருகிறார், எப்படிதான் இருக்கணும்? என்னுடைய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையும் அவருக்காக ஆயத்தம் உள்ளதா? அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டா நான் எப்படி அவரை தரிசிக்க முடியும்? தேவ சமூகத்துக்கு வருவது உண்மைதான். எத்தனை முறை வேத வார்த்தைகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். வேத வார்த்தைகளை கேட்டு ஐயோ ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அசூசிகளை மாத்தி கொடுங்க ஆண்டவரே. இரவும் பகலும் தியானிக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எல்லாம் எனக்கு காண்பிச்சு கொடுத்துற, பரிசுத்த குறைச்சல் எல்லாம் காண்பித்து கொடுத்துற, என் நட மாறுத காண்பித்து கொடுத்துற, என் உடம் மாறுத காண்பித்து கொடுத்துற, என் சிந்தை மாறுவதை காண்பித்து கொடுத்துற. அல்லேலூயா. இரவும் பகலும் தியானிச்சாலும் தேவன் மேன்மைக்குள்ளாக நடத்துவார் என்பதை அன்று யோசுவாவுக்கு காண்பித்தது மட்டும் அல்ல, ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகின்றார். வாசிங்க சகோதரி தொடர்ந்து. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரம் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அதற்கு போய் அந்த வழியாய் நடந்து போகவில்லை. இல்ல நீங்க நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமயமாய் வராதிருப்பீர்கள். இதற்கு முன்னாக நீங்கள் ஒருபொழுதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல் என்று கட்டளையிட்டான். நீங்க நடக்காத ஒரு வழியில தேவன் நடத்த போறாரு. இப்போ அல்லேலூயா. நீங்க நடக்காத ஒரு வழியில தேவன் நடத்த போறாருன்னா பக்கத்துல கை பிடிச்சுக்கல. அப்போ உன் நடக்க எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. நடக்காத வழியில தேவன் நடத்தினா என் நடக்க எப்படி இருக்கணும்? எப்படி வேணாலும் இருந்தா தேவன் நடத்தி போவான்னு நினைக்காத. வர வெள்ளத்துல நீ அடிச்சுன்னு போயிடுவ. அல்லேலூயா. அது நானா இருக்கட்டும், ஒருவேளை ஊழியக்காரனா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தா எடுத்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ நான் நடக்க கூடாத ஒரு வழியில நடக்க போறேன், தேவன் என்னை நடத்த போறாருன்னா அதற்கேற்ற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாதையில தேவனுடைய அற்புதங்களுக்கு மத்தியில நடத்த போகின்றார். இப்ப நான் அற்புதத்தை பார்க்க போறேன், அதற்கேற்ற காரியம் இடத்துல இருக்கிறதா? ஆயத்தம் இடத்துல இருக்கிறதா? அதற்காக நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆசரிப்பு.
அல்லேலூயா. ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வர போறாங்க. அவங்க எப்போ வர போறாங்கன்னு நான் பார்த்து கொண்டே இருக்கணும். என் பார்வைலாம் எங்கதான் இருக்கணும், அந்த பெட்டி எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது. இப்போ பூமியில வாழ்கிற நீ நானும் பார்த்து கொண்டே இருக்கணும். எப்போ பரலோகத்துல இருந்து அந்த சத்தம் கேட்க போகுது கேட்க போகுது கேட்க போகுது. அந்த எக்கால துணி கையில நான் எல்லோரும் கூட எழுந்து சொல்லத்தக்கதாக ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படியே ஆயத்தமா இருக்கிறீங்க? எழுந்துக்கிறதுக்கு இல்ல, சத்தம் கேட்கும் போது நீங்க ஏன் உங்களை கூட்டம் போவாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகணும். இப்ப அதான் வேலை. இப்ப ஆண்டவர் டெஸ்ட் வச்சிருக்கிறார் நமக்கு. இப்படி இருக்கிறியா, இப்படி வாழ்க்கை வாழறியா, நீ இப்படிதான் வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கை, சத்தியத்தை கேட்கிற வாழ்க்கை, சத்தியத்துக்கு கீழ்படிகிற வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சத்தியத்துக்கு கீழ்படிக்கிற வாழ்க்கை. என்ன சாட்சி அளிக்கிற வாழ்க்கை. என்ன பார்த்த உடனே சொல்லணும்ப்பா, நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழறேன்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் என்னை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை போலதான் பிரதர் செபிக்கணும், உங்களை போலதான் துதிக்கணும், உங்களை போலதான் ஆராதிக்கணும். எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாங்க? இல்ல அக்கா பாடுறது கேட்கும் போதே மதி மயங்கிறது, அக்காவை போலவே பாடணும், அண்ணனை போலவே பாடணும் எத்தனை பேர் சொன்னாங்க? எத்தனை பேர் பக்கத்துல கைப்பற்றுங்க சொன்னாங்களா? அல்லேலூயா. என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பக்கத்துல எங்கடா சொன்னாங்க? நம்ம வாழ்க்கை குறிச்சு நம்மளுக்கே தெரியல. கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா உன்னை பார்த்து நீயே என்ன சொல்லுவ? அல்லேலூயா. இங்க வந்து எதை கற்றுக்கொள்றோம்? வேத வார்த்தைகளை கேட்க வருகிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் எதை கற்றுக்கொண்டு போறீங்க? உங்களுக்கு சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா? அல்லேலூயா. நீ சாட்சி கொடுக்கும் போது தான் சபை நம்பும். நீ சாட்சி கொடுக்கும் போது தான் சத்திய ஆவியானவர் உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் சபையில உலாவுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி சபனுக்கு இப்படி இந்த காலி பிரைஸ் சொல்ல அவரு. சபனா நாம தான் சபை. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வேலையை செய்ய தொடங்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். 120 பேர் மேல் சாலத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மேல் சாலத்திலே இறங்குவதற்கு காரணம் என்ன? இல்ல 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 ஒரு மனம் உண்மைதான். ஆனா இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மேல் வீட்டிலே இறங்கி வராரு. அந்த 120 பேரும் ஆண்டவருக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. அவர் இறங்குறது யாருக்கு கோசம் இறங்கினாரு? மேல் வீட்டு கோசம் இறங்கலாமா? மேல் வீட்டில இருக்கிற அந்த 120 பேருக்கு ஒரே மனம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த 120 பேர் கலமே விட்டு இறங்கினாரு. நம்ம நினைச்சிடக்கூடாது, ஓஹோ அதே அந்த 120 பேர் கீழ் வீட்டுல இருந்தாலும் அங்கே இறங்கி இருப்பாரு. நமக்குதான் புரிய மாட்டேங்குது. நம்ம ஒருவேளை வேற ஏதாவது நினைச்சிருக்கோம். இல்ல இல்ல, நீ பரிசுத்தம் அடைய அடைய சபை பரிசுத்தம் அடையும். நீ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வாழ சபையில வருகின்றவர்கள் உன்னை பார்த்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். இங்க மோசேயுடைய அந்த அதிகாரத்தை எடுத்து ஏன் யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தாருன்னு தெரியுங்களா? அது கொஞ்சம் பார்ப்போம். வாசிங்க தொடர்ந்து சகோதரி. யோசுவா ஜனங்களை நோக்கி பரிசுத்தம் இருக்கிறாரு. அடுத்தது சொல்லுங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாரு. வேற நல்ல ஊழியர்கள் 2 பேரும் தான் சொல்றீங்க. மற்றவங்க என்ன பண்றீங்க? எங்க வாயில பழக்கட்டது, அதை சாப்பிடாம நம்ம எப்படி பேசுறது? சொல்லுங்க. கவனமா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது உணர்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஓகே ரைட். அடுத்தது பணிவிடைக்கார். நல்ல பணிவிடைக்கார். வெரி குட். அடுத்தது பிரியாத இருக்கிறார். ஓகே அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் யோசுவாவிடத்திலே மற்ற எந்த ஜனங்களும் அவனை மதிக்க கூடாதபடிக்கு ஒரு காரியம் இருந்தது. யோசுவா படிப்பறிவு அற்றவன். யோசுவாவே பட்டவன் படிப்பறிவு அற்றவன், படிப்பு இல்லாதவன். மோசேயை போல அவர் எகிப்துல போய் சகலவித காரியத்தையும் கற்றுக்கொண்டவர் அல்ல. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி போவதற்காக முக்கிய காரணத்தை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு. தேவ சமூகத்தை விட்டு எனக்கு நீங்க மாட்டாரு. அவர் ஒண்ணு தெரியும், எனக்கு படிப்பு இல்லை ஆண்டவரே. ஆனா ஒரு காரியம் தெரியும் ஆண்டவரே, நான் ஒரு சமூகத்தை விட்டு நீங்க மாட்டாண்டவரே, நீங்க மாட்டாண்டவரே, நீங்க மாட்டாண்டவரே. எனக்கு வேதம் படிக்க தெரியாது. ஆனா நான் சொல்லும் போது கவனமா கேட்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுப்பாண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு சகல சாஸ்திரமே அவர் கற்றுக்கொண்டவர். மோசே எப்படிப்பட்டவர்? எகிப்துல அவரை போல கற்றுக்கொண்டவர் ஒருவர் இல்ல. அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும்.
ஆனா யோசுவாவுக்கோ தேவனை அல்லாமல் ஒண்ணும் தெரியாது. யோசுவாக்கு எப்படி? தேவன் அல்லாம எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, எனக்கு தெரிஞ்சதுதான் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, உன் சமூகத்தை விட்டு பிரியாதபடிக்கு வாழ்வேன் என்று யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. 33:11 வாசிங்களா கேட்போம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். காரணம் என்னன்னா, மோசைக்கு சகல காரியமும் தெரியும். அல்லேலூயா. இப்ப ஜனங்கள்லாம் மோசே பார்க்கறாங்க, எல்லாருக்கும் தெரியும் மோசே எகிப்தில வளர்ந்தவன், எகிப்தில சகல காரியத்தை கற்றுக்கொண்டவன், பார்வோனுக்கு மகனாக இருந்தவன், அவனை போல ஒரு மேன்மை இருந்த மகன் ஒருத்தம் கிடையாது, அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஜனங்க பயப்படுறாங்க. நியாயம் இது. ஆனா யோசுவாக்கு என்னல்ல, ஒரு காரியம் தெரியாது. எந்த வித்தையும் அவன் கத்துக்கொள்ள, எந்த மந்திரத்தையும் அவன் படிக்கல, எந்த மேஜிக்கும் அவனுக்கு தெரியாது. எந்த ஒரு காரியத்துக்கு கடந்து போனாலும் அவன் எல்லாத்திலையும் ஜீரோ. யோசுவா எப்படிப்பட்டதுன்னா எல்லாத்திலையும் ஜீரோ. என்னை எந்த ஜனங்களும் மதிக்க மாட்டாங்க ஆண்டவரே, எந்த ஜனங்களும் கனம் பண்ண மாட்டாங்க, என்னிடத்துல படிப்பறிவும் இல்லை, நான் எந்த மேன்மையும் இல்லாத முடிக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகமே. அல்லேலூயா. மோசே குறிச்சான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவன் எங்க வாழ்ந்தவன்? எகிப்துக்குள்ள வாழ்ந்தவன், பார்வோனின் வீட்டுல அவங்க பிள்ளையா வாழ்ந்தவன். அதனால இவன் சகல காரியத்தையும் கற்றுக்கொண்டோம். நம்மளை காட்டி திறமை உள்ளவங்களை பார்த்தா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அடக்க ஒடுக்கமா. நல்லா பாடுறவங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், பம்புவோம் போயிட்டு. பிரதர் உங்க பாட்டெல்லாம் கேட்டுக்கிறேன் பிரதர், நீங்க அவ்வளவு நல்லா பாடுறீங்க, அவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, இது நல்ல காரியங்களை செய்கிறவங்களா இருந்தா, ஒருவேளை உயர்ந்தவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போயிட்டு அப்படியே கையை கட்டி போடுவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லாத யோசுவாவுக்கு தேவன் வந்த காரணம் என்ன? மோசே குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொன்னாங்கப்பா அவன் மேன்மை நிறைந்தவன்ப்பா, அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான்ப்பா. எல்லா குழந்தைங்களும் செத்து போகும்போது மட்டும் மோசே ஆண்டவர் காப்பாத்தி என்ன பண்ணிட்டாரு, பார்வோன் வீட்டுல கொடுத்துட்டாரு. அவன் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறபடினா அவனுக்கு கொஞ்சம் பயந்தா இருக்கணும். ஏன்னா உன்னை காட்டிலும் என்ன காட்டிலும் நல்லா கத்தி சண்டை போடுவான். யாரு? மோசே போடுவான். ஆனா யோசுவாக்கு என்ன தெரியாது. நல்லது பண்ணுவான், நல்ல பிரேயர் பண்ணுவான்பா, வேதத்தை நல்லா வாசிச்சு நல்லா பிரேயர் பண்ணுவான். ஆனா யோசுவாக்கு என்ன தெரியாது? என்னப்பா தெரியாது? கவனிங்க ப்ளீஸ். என்ன தெரியாது? வேதத்தை வாசிக்க தெரியாது. நல்ல போய் ஆராதனை மோசே உள்ள போய் நல்லா ஆராதனை பண்ணுவாரு, என்ன கற்று இருக்கிறாரு, படிச்சு பாடுறாரு. யோசுவாக்கு என்ன தெரியாது? அதனால வாசனையே அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் போனாலும் நான் இருப்பேன்ப்பா. அந்த வசனத்தை வாசிங்க முழுசா ப்ளீஸ். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு போயிட்டான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். அங்க சொல்லும் போது கூட என்னன்னு சொல்றாங்க, நூனின் குமாரனாகிய வாலிபனாகிய யோசுவான்னு சொன்னா பரவாயில்ல. என்னன்னு சொல்றாங்க? வேலைக்காரன் பாங்க. வேலைக்காரனே இவன் மதிப்பான், எஜமானா மதிப்பாங்க. அல்லேலூயா. இவன் யாரு? வேலைக்காரன். வாலிபன் தான் உண்மை இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எல்லாரும் வாலிபனா இருக்கும்போது அவரும் என்ன பண்றாரு, அந்த வாலிபன் என்ற காட்டாரு. நூனின் குமாரன் அப்பாவும் அப்ப எப்படிப்பட்டது கிடையாது. கொஞ்சம் அப்பாவும் பெரியார் கிடையாது. ஆனா மோசே பெரியார். மோசே அப்பா பத்தி அங்க போடப்பட விட்டாலும் மோசே கற்று வளர்ந்தது எல்லாத்திலும் தலை சிறந்தவராக இருந்தாரு. அவர் நல்லா பாடுறாரு, நல்லா துதிக்கிறாரு. அவர் போனோடனே தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. மகிமையின் மேகம் தலைக்கு மேலே எல்லாம் நேரிடுகிறது. எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த ஜோசுவாவுக்கு ஒரு காரியமும் தெரியாது. அவனுக்கு படிக்க தெரியாது, பாட தெரியாது, துதிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று நன்றாக தெரியும். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட யோசுவா தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 3வது அதிகாரத்துல எடுத்து வாசிப்போம். 3வது யோசுவாக்கு 3வது அதிகாரத்துல 7வது வசனம் 6-7 வாசிங்க சகோதரி. பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். அப்படியே உடன்படிக்கையை பெட்டியை
எடுத்துக்கொண்டு அப்படி எடுத்துக்கொண்டு ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படி. நல்லா புரிஞ்சுங்க. படிச்ச மேன்மை நிறைந்த அவரோடு கூட இருந்தது போல ஒண்ணுமே அறியாத ஒண்ணுமே தெரியாத உன்னோடு கூடவும் இருக்கிறதை ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இப்ப யாரை மேன்மைப்படுத்த போறாரு? யார? யோசுவாவை மேன்மைப்படுத்த போறாரு. வருகின்ற வாரத்துல அவரை எப்படி மேன்மைப்படுத்தினார் என்று பார்ப்போம். இப்ப தேவ சமூகத்தில் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, படிக்காத ஒரு யோசுவா, ஒன்றும் அறியாத ஒரு யோசுவா உன்னை ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தத்தக்கதாக ஒரு உயர்வை கொடுத்தீர் ஆண்டவரே. அவன் பரிசுத்தத்தை வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாய் மோசேக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசுவாவை நிறுத்தினேன். ஒருவேளை அவனிடத்துல படிப்பு இல்லை, எந்த மேன்மைகளும் இல்லை, அவன் பணக்காரன் இல்லை, அவன் உயர்ந்தவன் அல்ல, கனம் பொருந்திய வேலைகளும் அவன் இல்லை. அவன் இடத்துல இருப்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதபடிக்கு பரிசுத்தம் என்னிடத்துல இருக்கிறது, என்னிடத்துல இருக்கிறது. படித்த மோசே, அத்தனை ஜனங்கள் நடத்தி வந்த மோசே சொல்லாத ஒரு காரியத்தை இந்த யோசுவா சொல்லுகின்றான். ஜனங்களை பார்த்து, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று. ஆண்டவரே, மோசே மீது எத்தனை கரிசனையோடு கூட இருந்ததோ அதே கரிசனையோடு கூட ஒன்று மரியாதை யோசுவா மீது இருப்பது எத்தனை மேன்மை அல்ல ஆண்டவரே, எத்தனை மேன்மை அல்ல ஆண்டவரே. ஒருவேளை உனக்காக செயல்படுகின்ற மனிதன் எத்தனையா இருக்கிறான் என்று பார்த்து மற்றவர்களையும் அதே பார்வையோடு கூட பார்க்கிறேன் ஆண்டவரே. எத்தனை மேன்மை நிறைந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமானால் எங்கள் வாழ்க்கையின் செயல்பாடுகள் வேறு விதமாய் இருக்கும் அல்லவா? அது தேவனுக்கு பிரியமாய் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறதாய் இருக்கும் அல்லவா ஆண்டவரே? அதை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாங்கள் வாழ்க்கை வாழத்தக்கதாக, எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கள். அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். இந்த கால வேளையில பரிசுத்தத்தின் அபிஷேகம் ஒருவேளை எந்தெந்த இடத்துல உன்னை காத்துக்கணும், எந்தெந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும், நீ பரலோகத்துக்கு போக ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தால் தேவனுக்கு பிரியமா வாழ்க்கை வாழணும். முதல் ஒரு காரியம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, Yeah.
கண்கள் மூடப்பட்டிருக்கும், எல்லாம் கண்கள் மூடப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த நாள் தாவீது சொன்னது போல எனக்கு நன்மை செய்தபடினால அவரை இதோ பாடி துதிப்பேன் என்று சொன்னது போல ஒப்புக்கூட ஆண்டவரே, இன்னும் அதிகமா உங்க முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, உங்க முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, உங்க முழு உள்ளத்தோடு
ஆராதனை 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 என்று சொன்னாங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக காத்து ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா மதுமேறல செல்லாதி மதுவின் பிரச்சனை ஆராதனை 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 வல்லவனை ஆராதனை ஆராதனை Hallelujah.
இருக்குதா? எவ்வளவு அபிஷேகம் ஆண்டவரே. சிவக்கனை போல ஒரு யோசுவாவை போல எங்களை வீட்டுக்கு சேர்த்துக்கொள்ள ஒரே மேன்மை இல்லாம இருக்கலாம். ஆனா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ற வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வீணடிச்ச காலம்லாம் போதும் ஆண்டவரே. பரிசுத்த குறைச்சல் உண்டாக்கின காரணம் போதும் ஆண்டவரே. இனியாவது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழத்தக்கதாக இந்த தருணத்தை வாழ்க்கையில கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். யோசுவா எப்படி மேன்மைப்படுத்த போகிறது அதே போல மேன்மைப்படுத்தப்பட்டவர் என்ற வாழ்க்கையை உள்ளத்தோடு என்னை கண்டி அழகான கண்கள் அவரை ஆரம்பிக்கிற பிள்ளைகளை நோக்குகிறது. பாவினை கழுவி எடுக்கப்பட்ட ஒப்புக்கூட ஆண்டவருடைய தன்னிடத்திலே அழைக்கின்றார். தன்னிடத்துல அழைக்கின்றார். ஒரு யோசுவா பார்த்தது போல உன்னை பார்க்கணும். ஒரு யோசுவாவை பார்த்தது போல பார்க்கணும். பரிசுத்தத்துல முற்கூட போட்டவன் யோசுவா. பரிசுத்தத்துக்கு அழைத்தவன் விடுத்தவன் யோசுவா. பரிசுத்தத்தை காத்துக் கொண்டவன் யோசுவா. நன்றி செலுத்துகிற ஆவியானவர் நன்மையினால் எங்களை நிரப்பி கர்த்தர் நன்மைகளை தருவார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில எங்களுக்கு நன்மை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவாவியானவர் இம்மட்டும் இடைப்பட்டதற்காக இனியும் தொடர்ந்து எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவ பிள்ளைகள் தான் அவன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற உற்சாகத்தோடு கூட தேவனை தரிசிக்கத்தக்கதாக இன்னும் தொடர்ந்து ஓடத்தக்கதாக பலனை கொடுத்திருக்கிறார். அப்படியே ரெண்டு கையும் உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து சத்தமிட்டு சொல்லுமா, ஹல்லேலூயா. இருதயத்தில் கை வைத்துக் கொண்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட மட்டும் இல்லை, உண்மையோடும் பரிசுத்தத்தோடு நம்ம சொல்ல போறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.